சரியா? அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலியில் கலைப்பதிப்பகம்னு ஒன்று தொடங்கி நெல்லை மாவட்ட எழுத்தாளர்கள், அதில் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், நலம்புரிமைகள் எல்லாருடைய நூல்களையும் படைப்பாக்கம் செய்து வெளியிட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது. கடந்த மாதம் வரை கிடைத்த ஒரு 1.5 ஆண்டு இடைவெளிகளுக்குள் 25 நூல்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் கலைப்பதிப்பகத்தின் சார்பில். மேற்கொண்டு கலைப்பதிப்பகத்தின் சார்பில் என்ன முன்னெடுப்பு செய்யலாம் என யோசித்த போது, இன்றைக்கு சூழ்நிலையில வாசிப்பு உணர்வு சற்று குறைவா இருக்கு. அது ஒரு புறம் இருந்தாலும், வாசித்ததை சுவைபட பிறருக்கு சொல்வது அதைவிட குறைவாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒரு நூலினை முழுமையாக படித்து அந்த நூலாசிரியருடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த நூலின் சிறப்புகளை வெளிப்படுத்தி அதில் சில குறைகள் இருந்தாலும் அதையும் சுட்டி காட்டி மிக திறமையாக உரையாற்றக்கூடிய திறனாய்வாளர்களை அடையாளம் காணும் பொருட்டு ஆண்டுக்கு ஒரு முறை திறனாய்வு திருவிழா என்று கலைப்பதிப்பகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யலாம் என முடிவெடுத்து இந்த ஆண்டே தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து நாளை அந்த திறனாய்வு திருவிழா நெல்லை நகரம் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாடல் பள்ளி கோடீஸ்வரன் நகர்ங்கிற பகுதியில் இருக்கு. அதோட கலையரங்கத்தில் காலையில் மிகச்சரியா 9:20க்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடக்கவிருக்குது. நம்முடைய நெல்லை மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய சாகித்ய அகாதமி விருதாளரும் எங்கள் அன்பிற்குரிய பண்பாளருமான எல்லோரும் எழுத்துலகத்தில் மிக சிறப்பாக வர வேண்டும் என்ற பாராட்டுதல்களை எப்போதும் தெரிவித்து வரக்கூடிய நம்முடைய ஐயா வண்ணதாசன் அவர்களை அதன் தொடக்க உரைக்காக அழைத்த போது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு, நான் தொடங்கி வைக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகிழ்வோடு சம்மதித்து நாளை காலை அவர்கள் தொடக்க உரை ஆற்ற இருக்கிறார்கள் 9:30 மணி அளவில். அதனைத் தொடர்ந்து 10 அமர்வுகள், 10 நூல்களை பற்றி 10 திறனாய்வாளர்கள் மிக சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். இங்கே திறனாய்வு உரைக்கு தான் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். திறனாய்வு உரைகள் 10 அமர்வுகள் முடிந்த பிறகு ஒரு யாரு சிறந்தவர் என தேர்ந்தெடுக்கும் போது நம்ம குழுக்களில் போட்டு எடுத்துட முடியாது இல்லையா? அதனால ஒரு தேர்தல் மாதிரி நடத்துகிறோம். வாக்குச்சீட்டு கொடுத்து நீங்க கேட்டதில் அந்த 10 திறனாய்வாளர்கள்ல யார் மிக சிறப்பாக அந்த புத்தகத்தை பற்றி வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றதுக்காக நாங்கள் வாக்கெடுப்பு நடத்துகிறோம். அதில் வெற்றி பெறவங்களுக்கு ரொக்க பரிசும் நினைவு பரிசும் நம்முடைய திருநெல்வேலி மாநகர மேயர், அவரும் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், எல்லா இலக்கிய அமைப்புகளுக்கும் மிக்க அன்போடு தனது ஆதரவை தெரிவித்து வருபவர், என்னிடமும் மிகுந்த பண்பும் பாசமும் கொண்டவர். ஏனென்றால் நானும் கலைஞரின் அந்த ஆண்டாண்டு காலமாக கலைஞரின் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளமாக இருப்பதால், அவரும் கலைஞரை நேசிக்கக்கூடிய, கலைஞரின் வழி நடக்கக்கூடியவராக இருப்பதால் மிக மகிழ்ச்சியோடு சம்மதித்து நாளை மாலை நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு அந்த விருதினை வழங்கவிருக்கிறார்கள். வேற என்ன சிறப்பு வேண்டும்? ஒரு புதிய முயற்சி ஆண்டாண்டுதோறும் நடத்த வேண்டும் என்ற முடிவோடு தொடங்கி இருக்கிறோம். நிச்சயம் நாளை வருகை தாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். தொடர்ந்து நெல்லையிலே இது ஒரு அடையாளமாக கொண்டு செல்வோம். எல்லா இலக்கிய நண்பர்களின் ஒத்துழைப்போடு தான் இது நடக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்க, உங்களுக்கு மதிய உணவு உண்டு, தேவையான நேரத்தில் தேநீர் வழங்கப்படும் என்ற உறுதியோடு மகிழ்ச்சியோடு வாருங்கள், மகிழ்ச்சியோடு செல்லுங்கள்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் பாப்பாக்குடி ரா. செல்வமணி, பதிப்பாசிரியர், கலைப்பதிப்பகம்.